வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உத்தியோகம். ஒரு ஜாதகத்தில் உத்தியோகத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த காலத்தில் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இந்த காலத்தில் வந்துட்டு எல்லாருமே வேலைக்கு போயாக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம். பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் 2 பேரும் வேலைக்கு போனால் தான் இந்த காலத்தில் குடும்பத்தை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஆல்ரெடி பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா அது ஓகே. நீங்கள் வந்து பணம் இருக்குது, பணக்காரனாக இருக்க அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து வேறு கதை. அப்படியே பணக்காரனாக இருக்கிறவங்க, கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க கூட வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஜாதகத்தில் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் லக்னம் பார்த்துக்குங்க கூகுள் பண்ணி. லக்னத்திலிருந்து 6ஆம் வீட்டுக்கு போங்க. 6ஆம் அதிபதி 6ஆம் வீடு, 6ஆம் அதிபதியோட திசை 6ஆம் வீட்டு உடைய புத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து 10வது ஸ்தானத்தையும் பார்க்கணும். ஏன்னா 10வது ஸ்தானம் வந்து 10வது இடம் வந்து லக்கணத்துலேருந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படிம்பாங்க. அதையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்குங்க. 2 ஸ்தானம் நல்லா இருக்கணும். பட் பொதுவாக 6ஆம் வீட்டு அதிபதியோட திசையோ புத்தியோ நடந்தால் கண்டிப்பாக அது வந்து உங்களோட உத்தியோகத்தோட கண்டிப்பாக கனெக்ட் பண்ணும். நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து இப்போது சனி தான் தொழில் காரகன். ஓகே, சனி வந்து உங்களுக்கு வந்து தசையோ புத்தியோ நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை அமைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ராசி மேலே, அதாவது 7.5 சனி இல்லைனா வந்து அஷ்டமதி சனி நடக்கிற காலத்துலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிற யோகம் கண்டிப்பாக அமையும். இது ஒரு பாயிண்ட்டு. அப்படி இதில் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் சில பேர்த்துக்கு வந்து வேலை அமையும். ஆனால் அவங்களுக்கு நினச்ச வேலை அமையாமல் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்மியான சம்பளத்தோடு உங்களுக்கு வேலை அமையலாம். ஆனால் உங்களுக்கு வேலைங்கிறது கண்டிப்பாக உண்டு. அது வந்து நீங்கள் கம்மியான சம்பளத்துக்கு போகிறீங்களா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ கோச்சாரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய தசாபுத்திகள் நடந்தாலும் ராகு கேதுக்கள் போய் அதாவது தடை பண்ணும், வேலையை தடை பண்ணுறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கோச்சாரத்தில் போய் உங்கள் ராகு கேதுக்களை வந்து தடை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வேலையில் வந்து பிரேக் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அந்த கோச்சாரத்தில் அந்த ராகு கேதுக்கள் இடம் மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் வேலை வர வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், உங்கள் தசாபுத்தியில் 6ஆம் அதிபதியோட தசாபுத்திகள் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.